நல்லா இருக்கா? ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. என்னதோ உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன கொழுப்பா? அது ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோ, கிவி, கேஷ்யூ மில்க். கிவி தெரியுது. கேஷ்யூ மில்க் ஓகே தான். கேஷ்யூ தெரியுது. அவ்வளோதான். லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஹர்ப் ரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மின்ட்டு கொரியண்டர்லாம் போட்டு அந்த ஃப்ளேவரில் கொஞ்சம் லெமன் போட்டு பண்ணியிருக்கேன். சோயா சங்க்ல பெரட்டல். அது வந்து பிரிஞ்சால் பால்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருண்டையை பெரட்டிடுறேன். உருட்டி எரிஞ்சிடுறேன். இந்த உருண்டையை தான் பண்ணாதெல்லாம் உருண்டையை பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு வாங்க. சரி, ஓகே. சாப்பிட்டு ட்ரெஸ் கூட மாத்தாம பூரினோடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, பூரின்னா பின்ன உட்கார மாட்டாங்களா? பூரி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? வந்ததுக்கு அப்புறம் பூரியே செஞ்சல. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். பூரி மட்டன் குழம்பு. ஆமா, நல்லா இருக்கா குழம்பு? செம்மையா இருக்குது. பூரி செம்மையா இருக்குது, குழம்பு செம்மையா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் மதியானம் ஃபுட்டு சொல்ல அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. அது நடுவில் புதினாவோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து சோயா சங்க்ஸ் ஆப்வியஸ்லி நல்லா தான் இருந்துச்சு. கத்திரிக்காய் பால்ஸ் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு திருத்தம், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கத்திரிக்காய்க்கு மேல இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பால்ல பிசைஞ்சு அது மட்டும் தான். மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் இன்னைக்கு இதுதான் வேற லெவல் தரம். சரி.